அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் அவர்கள் உலகத்துக்கு திருக்குறள் வாயிலா சொல்லாத கருத்துக்களே இல்லை. அதுல ஏதாவது ஒரு திருக்குறளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாவே உலகத்துல இருக்கிற எல்லா உச்சத்தையும் தொட முடியும். எந்த திருக்குறளா இருக்கலாம், அதோட கருத்தை உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த திருக்குறளை ஃபாலோ பண்ணாவே நம்ம உச்சத்தை தொடலான்றது தான் இந்த குறள் வாயிலா ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மதுரைக்கு வந்திருந்தேன். அப்ப இந்த செவுத்துல எழுதியிருந்தாங்க, தோன்றிர் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் வாயிலா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு மனிதன் தோன்றனான்னா புகழோடு இருக்கணும், அப்படி இல்லைன்னா தோன்றாதே இருக்கலாம் அப்படின்றத இந்த குறள் வாயிலா சொல்ல வர்றாரு. தோன்றின் புகழோடுன்னா ஒரு புகழ்ன்றது ஜஸ்ட் லைக் வந்துடாது. ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவங்க செயல் மூலியமா தான் புகழ் நீடிச்ச புகழ் கிடைச்சிட்டு இருக்கும். ஒருத்தர் ஒரு சமுதாய மாற்றத்திற்கோ, ஒரு தனிநபரோட வளர்ச்சிக்கோ, ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்கோ எந்த ஒரு பிரதிபலன் பாராம ஒரு உழைக்கிறாங்கன்னா அந்த புகழ் நிலைச்சு நிற்கக்கூடிய புகழ் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில பேசப்படும் பொருளா வணங்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட புகழ் இருக்கணும். ஏன் அந்த புகழ் இருக்கணும்னா அதனால சமுதாய மக்களோட மேம்பாடு நடக்குது. அப்போ அவனுக்கும் புகழ் கிடைக்குது, சமுதாய மாற்றமும் நடக்குது. அப்போ சமுதாயத்தை அந்த எக்கோ சிஸ்டம் பர்ஃபெக்டா இயங்கும். எல்லாம் ஒவ்வொருத்தரும் அதை நினைக்கணும், புகழோடு இருக்கணும்னு நினைச்சா ஒரு பக்கத்துல இருக்க ஒரு 4 பேருக்கான அந்த ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது இன்டைரக்டா திருக்குறள் வாயிலா ஐயன் திருவள்ளுவர் உணர்த்துறாரு. அப்படி இல்லையானா நீ பிறக்கிறதே வேஸ்ட் அப்படின்றார். இந்த சூழல்ல அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒரு மனிதன் பிறந்துட்டான்னா அவங்களோட புகழ்ன்றது எப்படின்னா சமுதாயத்துக்கு ஒரு நல்ல புகழுக்காக நம்ம வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா பிறக்கிறதே வேஸ்ட். ஆடு மாடு மாதிரி இருந்து இறந்து போகக்கூடாதுன்ற குறள் வாயிலா பதிவு பண்ண நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.